இது வந்து ஸ்கூபி டூ லெவல் ஸ்கேரி ஸ்டோரி. கடைசியில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தா இந்த கதை உங்களுக்கு புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். இந்த ஸ்டோரி வந்து மெலிசா. இவங்க வந்து ஒரு யங் உமன். 2013 இவங்க மாம் கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஓன் பிளேஸில் போய் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓன் பிளேஸ் அக்ராஸ் டவுனில் போயிட்டு ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹவுஸ்க்கு வந்துட்டோன்னே இவங்களுக்கு எதுவுமே ஸ்டேஞ்சாக நடக்கல. அதுக்கப்புறம் 3 months ஆகுது. 3 monthsக்கு அப்புறமா ஃபோன் கால் வருது. ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே பேச மாட்றாங்க. ப்ரீத்திங் சவுண்ட் மட்டும் கேட்குது. டிஃப்ரெண்ட் அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வரும். அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி கீழே பார்ப்பாங்க. ஃப்ளவர் பொக்கே இருக்கும். அதுக்கப்புறம் லிவிங் ரூம்லேருந்து கிச்சன்லேருந்து திங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும். பிளேட்ஸ், ஃபோர்க், நைஃப், ஈவன் சால்ட் வந்து மிஸ் ஆகுது. இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்தது. அப்ஸ்டேருக்கு போயிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டிவியை வந்து அன்பிளக் பண்ணிட்டு தான் வந்து தூங்க போவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருந்தது. இதை அன்பிளக் பண்ணாமல் விட்டா ஃபயர் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருந்தது. அதனால எப்பயுமே அன்பிளக் பண்ணிட்டு தான் தூங்க போனாங்க. அரௌண்ட் சேம் டைம் இந்த ஃப்ளவர்ஸ் வருது, இந்த பொக்கே வருது. இந்த நேரத்தில் வந்து ஒரு நாள் நைட் வந்து அன்பிளக் பண்ணிட்டு தூங்க போகிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஏஞ்சி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா டிவி வந்து பிளக் ஆகிருக்கு. அவங்க ஷூராக இருக்காங்க, இதை நான் அன்பிளக் பண்ணிட்டு தான் தூங்க போனேன், நான் மறந்துருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அகெயின் நைட்டு வந்து அன்பிளக் பண்ணுறாங்க. அன்பிளக் பண்ணிவிட்டு அதையே வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இதை நான் வந்து அன்பிளக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அப்ஸ்டேருக்கு போயிட்டு தூங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் கீழே இறங்கி வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது, இது வந்து இப்போ டிவி வந்து பிளக் ஆகிருக்கும், ஏதோ ஒன்று இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க, அவங்க நினச்சா மாதிரியே டிவி வந்து பிளக் ஆகிருக்கு. அதை அன்பிளக் பண்ணாங்க. அதை வந்து அவங்க ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்க வந்து ஷியூராக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அகெயின் வந்து அவங்களுக்குள்ள பயம் இருக்குது. இருந்தாலும் அவங்களே வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க, நான் மறந்து இதை வந்து அப்படியே வச்சுட்டு போயிருக்கலாம். ஒரு வாட்டி அந்த ஃப்ளோரை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. யாருமே இல்லை. அப்போ அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. போலீஸ் கால் பண்ண முடியாது. கால் பண்ணி டிவி வந்து அன்பிளக் பண்ணிட்டு வச்சுட்டு போயிருந்தேன், அப்புறம் மார்னிங் வந்து பார்த்தா பிளக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொல்ல முடியாது. டார்க் ஹவர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து டவுன் ஃப்ளோரில் இருக்க மாட்டாங்க. லாக் பண்ணிட்டு பெட்ஷீட்டை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்லேயே அவங்க கீழே போகிறதுக்கே வந்து பயந்தாங்க. 3 PMக்கு ஒரு நாள் வந்து அவங்க தூங்க போகிறாங்க. ஆனால் நைட் ஆகுது, அவங்களுக்கு தூக்கமே வரல. அவங்க பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க ரூமில் ஒரு டிவி இருந்தது. டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க. கையில் ரிமோட் வச்சுட்டு இருக்காங்க. டிவி சேனல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இவங்க நினைக்கிறாங்க, மேபி நான் படுத்துருக்கலாம் ரிமோட் மேலே, அதனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது, ரிமோட் வந்து கையில் இருக்குது, நான் இதை ப்ரெஸ் பண்ணலை, ஆனால் டிவி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க டிவியும் டவுன் ஃப்ளோரில் இருக்க டிவியும் வந்து ஒரு ஸ்கை பாக்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ரிமோட்டை வச்சு ஒரு டிவியோட சேனல் சேஞ்ச் பண்ணால் இன்னொரு டிவி சேனல் வந்து சேஞ்ச் ஆகும். ஆன் ஆஃப் பண்ணுறது மட்டும்தான் 2 டிவிக்கும் வந்து இம்பேக்ட் ஆகாது. இப்போ யாரோ வந்து டவுன் ஃப்ளோரில் வந்து டிவி சேனல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டிவி சேனல் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டவுன் ஃப்ளோரில் ஏதாவது சவுண்ட் கேட்குதான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து செக் பண்ணுறாங்க. மேபி யாரோ டவுன் ஃப்ளோரில் இருக்கலாம், இல்லை ஸ்கை பாக்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷனில் இருக்கலாம். எந்த சவுண்டும் கேட்க மாட்டேங்குது, சைலண்டாக இருக்குது. டிவி சவுண்ட் கேட்கல, ஃபுட்ஸ்டெப்ஸ் சவுண்ட் கேட்கல. அதுக்கப்புறம் பில்லோ வச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் ஏந்திரிக்கிறாங்க. இப்போ லைட் வந்து இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு பயம் இல்லை. அவங்க யோசிக்கிறாங்க, இது வந்து ஸ்கை பாக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். கீழே போயிட்டு பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. டிவி வந்து அன்பிளக் ஆகிருக்கு. இவங்க வந்து பேரனாய்டாக இருந்தாங்க, யார்கிட்டயாச்சும் இதை சொல்லணும்னு நினச்சாங்க. அந்த சேம் டே வந்து இவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது. அப்போது ஓல்டர் பிரதரை கூப்பிட்டு தனியாக போயிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஓல்டர் பிரதர் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, ரியலி இப்போ உங்கள் வீட்டில் வந்து கோஸ்ட்டை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் வந்து டிவி அன்பிளக் ஆகிறது, திங்ஸ் வந்து மிஸ் ஆகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ ஓல்டர் பிரதர் சொல்கிறாங்க, நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணுறேன். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட யங்கர் பிரதர் வராங்க. யங்கர் பிரதர் வந்து நானும் வந்து ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4 days வந்து 2 brothers-ம் வந்து அந்த டவுன் ஃப்ளோரில் வந்து ஸ்டே பண்ணாங்க. அவங்களுக்கு எந்த சவுண்டும் கேட்கல, யாரையுமே பார்க்கல, ஸ்டேஞ்சாக எதுவுமே நடக்கலை. இப்போ மெலிசா வந்து யோசிக்கிறாங்க, யாராக இருந்தாலும் இந்த வீட்டையும் என்னையும் வந்து க்ளோஸில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் என்னோட பிரதர்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது, அதனால தான் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வரல. அப்போ யாரோ க்ளோஸில் வாட்ச் பண்ணுறாங்க.
4 days ஆகுது. அதுக்கப்புறம் 2 பிரதர்ஸும் வந்து நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெலிசா வந்து ப்ளீஸ் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரதர் வந்து இங்கே எதுவுமே நடக்கல, எதுவுமே ஆகாது, ஏதாச்சும் ஸ்டேஞ்சாக நடந்ததுன்னா கால் இல்லை டெக்ஸ்ட் பண்ணு, நாங்கள் உடனே வந்துடுறோம். இவங்க அஷ்யூர் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் மெலிசாக்கு வந்து ஷுவராக இல்லை இதை பற்றி. 3 PM ஆகுது. மெலிசாக்கு இந்த டைமே வந்து ஒரு லேட். அவங்க வந்து அந்த ஹவுஸை வந்து 20 times வந்து செக் பண்ணுறாங்க யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்களோட பெட்ரூமுக்கு போகிறாங்க. அவங்க பெட்டில் இருக்கும்போது பேக் டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்ட் இவங்களுக்கு கேட்குது, ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணுறது கேட்குது. லாஸ்ட் டைம் உங்கள் பிரதர்ஸ் வந்து டிவியை வந்து ஹை வால்யூமில் வந்து வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால டிவி ஆன் பண்ணோன்னே ஹை வால்யூமில் சவுண்டு கேட்குது. உடனே வந்து டிவி ஆஃப் ஆகுது. யாராக இருந்தாலும் ஹை வால்யூமில் இருக்கனால ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லைனை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பிரதருக்கு கால் பண்ணி இந்த வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரதர் வந்து நாங்கள் 10 minutesல இருப்பேன், டோரை லாக் பண்ணிக்கோ, ஒரு ரூமை விட்டு வெளியே வராத. இவங்க டோரை லாக் பண்ணிவிட்டு விண்டோ பக்கத்தில் இருக்காங்க, ஏன்னா அதான் அவேயான டிஸ்டன்ஸ். இப்போ அக்ராஸ் ஸ்ட்ரீட்லேருந்து பிரதர் வர சவுண்டு கேட்குது. இப்போ பிரதர்ஸ் வந்து இப்போ அவுட் ஆஃப் சைட்லேருந்து அந்த வீட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்க. அதனால ஃபென்ஸ்லாம் வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. ஃபோன்லேயே இருக்காங்க. மெலிசா கேட்குறாங்க, நீ அவனை பார்க்குறியா? பிரதர் வந்து ஹோல்ட் ஆன். இப்போ பிரதர் வந்து அந்த ஹவுஸுக்கு பேக் சைடில் போக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து பார்த்தா ஃபுல் ஹவுஸை வந்து அந்த பின்னாடி இருந்து பார்த்தா தெரியும். அதனால பேக் டோர்லேருந்து பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. சைலண்ட்டாக இருக்குது. இவங்க கேட்குறாங்க, நீ என்ன பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்குறாங்க. பிரதர் பார்த்துட்டு, ஓகே தேர் இஸ் சம்மோன் இன் யுவர் ஹவுஸ், கால் த போலீஸ். யாரோ இருக்காங்க, போலீஸ் கால் பண்ண சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ மெலிசாக்கு வந்து ஒரு பயம் வருது. இப்போ நடந்தது வரைக்கும் ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக மட்டும்தான் இருந்தது. மேபி யாராச்சும் இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். பிரதர் பார்த்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறது இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து உண்மையாகுது. இதனால் இவங்க ரொம்ப பயந்தாங்க. யாரோ என் வீட்டுக்கு வந்து மந்த்ஸ் வந்து என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அந்த டோரில் இருக்க கீ ஹோல்டில் இருந்து பார்த்தா டவுன் ஃப்ளோரில் கொஞ்சம் பார்க்க முடியும். இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் ரிங் ஆகுது. அவங்களோட பிரதர் வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்து ஆஃப் பண்ண பார்க்குறாங்க. ஃபோன் வந்து கீழே விழுது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, யாரோ வந்து ஆட் போட்டுக்கிட்டு ஸ்டெப்ஸில் வாக் பண்ணிட்டு வர்றதை பார்க்குறாங்க. கத்துறாங்க. அந்த ஸ்டேர்ஸில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற சவுண்டு கேட்குது. அவன் சொல்கிறான், ஐம் சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குவைட்டாக இருக்குது. டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கர் பிரதர் வந்து மெலிசாவை பார்த்து ஹெட்டை வந்து ஷேக் பண்ணுறான். அவன் கையில் வந்து நைஃப் இருக்குது. கீழே வந்து அந்த ஓல்டர் பிரதர் வந்து அந்த ஸ்டேஞ்சரை வந்து பிடிச்சி லாக் பண்ணி வச்சுருக்கான். அந்த ஆட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அது வந்து யாருன்னா மெலிசாவோட மாமுக்கு வந்து 10 years பிஃபோர் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் மெலிசாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்கான். 10 years முன்னாடியே வந்து மெலிசா மாம் கூட வந்து பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போது மெலிசா மேலே வந்து ஒரு இன்அப்ராப்ரியேட் அட்ராக்ஷன் இவனுக்கு இருந்திருக்கு. இப்போ போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை வந்து அவன் ஒத்துக்கிறான். அவன் தான் வந்து இவ்வளோ நாள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்திருக்கான். ஆனால் இது ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவன் ரீசன் சொல்லவே இல்லை. எப்படி அவன் வீட்டுக்குள்ளே வந்தான்னு சொல்லிட்டும் அதையும் அவன் சொல்லவே இல்லை. போலீஸ் வந்து அவனுக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கன்ஃபார்ம் இல்லை. இவனுக்கு பிரிசன் வந்து 3 years வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. எனக்கு இருக்க ஒரு தியரி என்னன்னா, இந்த தியரி வந்து ஃபன்னியாக இருக்கலாம், இல்லை ஸ்டூப்பிடாக இருக்கலாம். மேபி மெலிசாவோட மாம் வந்து இப்படி அவங்க டாக்டரை வந்து தனியாக போயிட்டு ஸ்டே பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அவங்கள விட்டு. அதனால் அவங்களோட ஓல்டு பாய் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேக் டோரோட கீஸ் கொடுத்து இப்படி பண்ண சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் மெலிசா பயந்து திருப்பியும் வந்து அவங்க மாம் கூடயே வந்து ஸ்டே பண்ணுறது வரலாம். இதை எப்படி அவன் வந்தான்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டா மெலிசாவோட மாம் பேரும் சொல்லணும். அவன் வந்து மெலிசாவோட மாம் பேரை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால எப்படி வந்தான்னு சொல்லிட்டு அவன் சொல்லலை. இது இந்த ஸ்டோரியோட எண்டு.